பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தங்களோடு இந்த நாளை நம்முடைய தேவன் நமக்கு உத்தரவாதமாய் அவருடைய பாதுகாப்பிலே நம்முடைய பயணங்கள் செல்ல, அவருடைய பாதுகாப்பிலே நம்முடைய பணிகள் முன்னோக்க, அவருடைய பாதுகாப்பிலே நம்முடைய வாழ்க்கை ஸ்திரப்படுத்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆபத்துல உதவுவதற்கு யாருமே இந்த உலகத்துல அவ்வளோ சீக்கிரம் நமக்கு அவர்களை கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம். மனிதன் நலமுடன் இருக்கும்போது 1000 உறவுகள் தேடி வரும். மனிதர்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கில் இருக்கும்போது எல்லா மனிதருடைய கண்களும் நம்மை நோக்கி இருக்கும். ஆனால் நம்முடைய பிரச்சனையில் இருக்கும்போது நமக்காக உதவ, நம்மை ஆதரிக்க இன்றைக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, எல்லா நம்பிக்கைகளும் உறவுகளும் நம்முடைய ஸ்தானங்களும் இவைகள் நமக்கு நம்பிக்கையற்ற இடத்துல வைக்கும் போது நம்பிக்கை நாயகனாம் இயேசு இந்த நாளில் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. இதுதாங்க விசுவாசத்தினுடைய வலிமையை தேவனின் வெளிப்பாடா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது தான் நல்லது எது, நல்லவங்க யாருன்னு நமக்கு தெரியும். நமக்கு எல்லாம் நல்லா இருக்கும்போது நல்லது கெட்டது எதுவுமே நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது தான் யார் நமக்கு ஆபத்துல வர்றாங்க, யார் உண்மையான அன்புல இருக்கிறாங்க புரிந்து கொள்ள முடியும். அவர் சொல்லுகிறார், நீ ஆபத்து காலத்துல கூப்பிடும் போது நான் உன்னை விடுவிப்பேன். இங்கு தேவனுடைய பங்கும் நம்முடைய பங்கும் இருக்கிறது. நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு விடுதலை நாயகனாம் அவர் நம்மத்தில் வெளிப்படுகிறார். ஆமாங்க, இயேசு நம் வாழ்க்கையில விடுதலை நாயகன். எப்பேற்பட்ட போராட்டத்துல நீங்க எந்த நேரத்துல அடுத்த வினாடி வரும் நமக்கு தெரியாது. ஆனா ஒரு நம்பிக்கை, ஆண்டவரே நீங்க சங்கீதம் 50:15 சொல்லி இருக்கிறீங்களே, இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன், கர்த்தருடைய விடுதலை உங்களை தேடி வரும். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான். சில பாடுகள் கஷ்டங்கள் தேவனுடைய விடுதலையை நம் வாழ்க்கையில சுதந்திரிக்க தேவனே அனுமதிக்கிறார். மனுஷங்கிட்ட போய் நிக்கிறதை விட்டுட்டு தேவனுடைய பாதத்திலேயே அதிகமாய் நேரத்தை செலவு பண்ணுங்க. தேவனுடைய பாதத்தில் வரக்கூடிய எல்லா நன்மைகளும் அற்புதங்களும் அவருடைய மகிமைக்காக கர்த்தர் நமக்கு செய்கிறார். இந்த நாளில் சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்துல நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், அவருடைய நாமத்தில விடுதலை பெற்றுக்கொள்ளுவோம். நாம் சேர்ந்து ஒருமித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாம் கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுங்க. நல்ல பிதாவே, இந்த நேரத்துல சங்கீதம் 50:15 எங்களுடைய ஆண்டவரே வார்த்தையினுடைய விசுவாச அறிக்கையாக இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கையில எந்த நேரத்துல ஆபத்து வந்தாலும் எங்களுக்கு விடுதலை தர ஒரு ஆண்டவர் நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்துல யாரெல்லாம் இந்த நேரத்துல ஜெபிக்கிறாங்களோ உங்க மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தொட்டு விடுதலையாக்கி உண்மை மகிமைப்படுத்த உதவி செய்யட்டும். இந்த நேரத்துல எந்த கஷ்டத்தோடு கண்ணீரோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, எந்த ஆபத்துல இருக்கிறாங்களோ, இந்த வார்த்தை கடந்து வரும்போதே அவளுக்கு கண்ணீருக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்படி ஜெபிக்கிறேன். அவங்க காயங்களுக்கு உம்முடைய தழும்புகளால ஆண்டவரே அற்புத சுகம் தரும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய தேவ தூதனை அனுப்பி ஆண்டவரே இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை விடுவிப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்க பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.